Hi, hello, and welcome to my dear friends. My name is Suresh Kumar, and welcome to God Hand. ஸோ கார்டனில் இந்த கரண்ட்டு மனுஷன் எலக்ட்ரிசிட்டி மேன்னு சொன்னாங்க. சும்மா நம்ம பவர் கொடுக்குற மாதிரி, நமக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி ஷாக் போட்டுக்கிட்டே இருப்பேன். பட் ஆனால் ரொம்ப ஈஸி, இவனை அடிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. இவனை வச்சு நம்ம கார்டன் ரொம்ப சீக்கிரமாக ஏற்றலாம், நிறையா ஏற்றிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இவனை முடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த இருக்கிற எத்தனையோ ட்ராகன் வரானுங்களா, அதில் வந்து ரொம்ப சிம்பிளான அதில் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏற்கனவே ஒரு கார்டன் போட்டோம், ரெண்டாவது கார்டன்ட்டு அது இல்லாமல் நம்மகிட்ட 3 முட்டைப்பா வர்றது, அதையும் நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனை எப்படி நம்மளால் அடிக்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு 100 பீஸ் ஒன்று போடுவோம். பார்த்தீங்களா, 4 அடி தான், எவ்வளோ குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ இவங்கிட்ட ராக்கெட் லாஞ்சர் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதை வந்து நம்ம மேலே விட்டுட்டே இருக்கான் பாருங்க. அவனோட கை பார்த்தீங்களா, அந்த கை வந்து ஏதோ ட்ரில்லு மாதிரி இருக்குது பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ட்ரில்லை நம்ம ஈஸியாக அவனை முடிச்சிடலாம். அந்த ராக்கெட் லாஞ்சர் வந்தாலுமே நம்ம அதை தடுத்து நம்ம கார்டன் பவர் ஏற்றிக்கலாம். அது இல்லாமல் நம்ம வெறுப்பேற்றி நம்ம கார்டன் பவர் ஏற்றிக்கலாம். ஸோ அது அவ்வளோ பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஸோ சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளால் ஒரு சம்பவம் பண்ணுவோம் பாருங்களேன். அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த ஒயர்லாம் எடுத்து அது மாதிரி உடம்பு மேலேயே பாய்ச்சுவான் பாருங்கள். செம்மையாக இருக்குது. அவன் பொருளை எடுத்து அவனே போட்டான் பார்த்தீங்களா. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதோட இந்த ஸ்டேஜும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இது என்ன 4 ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ் முடியுது.